வணக்கம்டா கொத்தடிமைகளா. இன்னும் 100 யூடியூபர்ஸை இறக்குனாலும், இன்னும் 100 நடிகர்களை விஜய்க்கு எதிராக திருப்பினாலும், இன்னும் எவ்வளவு கூட்டணி வச்சாலும், எல்லா நியூஸ் சேனலையும் விஜய் பத்தி நெகட்டிவா ஓட சொன்னாலும், மக்கள் விஜய் கொடுக்கிற ஆதரவை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். பெண்கள் ஓட்டி எம்ஜிஆர் போக கூடாதுன்னு எம்ஜிஆர் மேல ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. விஜயகாந்த் ஒரு குடிகாரு, அரசியல் தெரியாது, மீடியா வச்சு நெரேட்டிவ் செட் பண்ணி ஜோக்கர் ஆக்குனீங்க. அதே மாதிரி விஜய் மேல இப்போ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க. விஜயகாந்த் இழந்த மாதிரி விஜய் இழக்க கூடாத மக்களே. கரூர் பிரச்சனைல விஜயை வீழ்த்த நினைச்சாங்க, முடியல. பல வாடகை வாய்களை விட்டு பேச வச்சாங்க, அப்பவும் வீழ்த்த முடியல. இப்ப டிவிக்கு பெண்கள் சப்போர்ட் அதிகமா இருக்குன்னு புதுசா தனிப்பட்ட வாழ்க்கையில கை வைக்க பாக்குறாங்க. வாத்தா இப்பவும் வீழ்த்த முடியாதுடா. ஒரு கட்சி 2 கட்சி இல்லடா, 23 கட்சிகள் ஒருத்தனை எதிர்த்து நிக்குது. இன்னும் நிறைய அவதூறுகள் பரப்புவாங்க. என்ன வந்தாலும் கூட நிப்பேன்னு சொல்றவன் மட்டும் நில்லுங்கடா, முடியாதுன்னு சொல்றவன் கிளம்பிட்டே இருங்க. வரலாறு பேசுவோம். ஒருத்தனை தனியா நேருக்கு நேரா எதிர்த்து நிக்க திராணி இல்லாம பொய் அவதூறு பரப்பியும் பர்சனல் அட்டாக் பண்ணியும் அவன் கிட்ட தோத்து மண்டிட்டுச்சு ஒரு கூட்டம்னு.